அண்ணே வணக்கண்ணே. சொல்லுங்க. உங்க பேருண்ணே? என் பேர் குருவையா. ஆளு வந்து கேப்டன் விஜயகாந்த் மாதிரியே இருக்கீங்க. அவர் மாதிரி அரிசி எல்லாம் வச்சிருக்கீங்க. கேப்டன் உங்களுக்கு பிடிக்குமா? கேப்டனோட ஆரம்பத்துல இருந்து அவர் தான். ஆரம்பத்துல இருந்து அவர் தான். அவர்தான் நாங்க உயிரோட கொடுப்போம். அவரு போத்தா இது வேற ஒண்ணும் இல்லை. அவருக்காக நாங்க என்ன நிறைய இது பண்ணிருக்கோம். மொட்டையெல்லாம் போட்டிருக்கேன். ஆரம்பத்துல இருந்து அவர் வச்சிருக்கேன். இங்கெல்லாம் முந்தியெல்லாம் சில்லறை அள்ளி ஏறுவோம். சில்லறை வாங்கி அவர் கேப்டன் படம் வந்ததுன்னா. ஆனா இப்பதான் அவர் இல்லாதனால ஒரு கை ஒடிஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா. இப்ப கேப்டனுக்கு நீங்க எப்ப இருந்து ரசிகரா இருக்கீங்க? நான் அவர் ஆரம்பிச்சு கட்சியில என்னைக்கு ஆரம்பிச்சாரோ அதுல இருந்து அதுக்கு முன்னுங்க ரசிகரா இருந்திருக்காங்க. ஆமா, ரசிகரா இருந்து அப்படியே கட்சி அப்படியே கட்சி தொண்டை மாதிரி இருக்காங்க. இப்ப விஜயகாந்த் சாருக்கு நீங்க எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அவருடைய பையன் சண்முக பாண்டியன் பண்ணுவோம்ல. வாரிசு தான். அது என்ன இருக்கு, பெரியவர் பண்ணா சின்னவர் பண்ண தானே செய்வோம். நம்ம பிள்ளைய நம்ம தாய் தாப்பம் பார்க்கணுமே அவருக்கு பார்க்கணும். பெரியவர் வந்து அரசியல் கொண்டாரு, சின்னவர் சினிமால இருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்கும் உங்களுடைய சப்போர்ட் இருக்கானே? அதெல்லாம் பண்ணுவோம். அதுவும் அவரும் ஆரம்பிச்சிருந்த பணம் அடிச்சு வந்த அரசியல் வந்தவர் தானே. ஆமா, அதெல்லாம். இப்ப கேப்டன் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? எங்க உயிர் அவர் தான். ஆனா அவருக்காக அவர் இல்லை, நாங்க நம்ம குடும்பம் இருக்காங்கல்ல, அது மாதிரி நாங்க ஏற்கனவே உங்களுக்கு இந்த அளவுக்கு அவர் மேல ஒரு பற்று அதிகம். அவர் மாதிரி ஒரு வசனங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அவர் மாதிரி யாரும் வர முடியாது. எம்ஜிஆர் கூட வர முடியாது. ஆமா, சொல்லப்போனா இவருக்கு அடுத்த எம்ஜிஆர் வரலாம். அப்படி உள்ள ஆளு. ஏழைகளுக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணுவாருன்னு. பசின்னு போயிட்டு அவர் தவிர யாரும் உதவி யாரும் கிடையாது தமிழ்நாட்டுல. அவர் இன்னைக்கு சாப்பாடு நல்லா போடுறாரு, செய்யறாரு. சோத்தாங்களை வாங்கினா நொட்டாங்களை கொடுக்க தெரியாது. நொட்டாங்களை வாங்கினா சோத்தாங்களை கொடுக்க தெரியாது. அந்த அளவுக்கு வாழ்ந்தவர். வாழ்க்கை வராது செத்த பிறன்னு சொல்றாங்க. இதே முன்னுக்கு வச்சிருந்தாங்கன்னா அவரை சிஎம் ஆயிருக்கலாம். இந்த மீடியா தான் அவரை ஒழிச்சதா அவருக்குலாம். இன்னைக்கு அதே மீடியா தான் கேப்டன் வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்க இதுக்காக இது பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய புகழ் பணத்துக்கு. ஆமா, அதை அவங்க முதல்ல செஞ்சாங்கன்னா இன்னைக்கு அவர் இதாக இருப்பாங்க. ஏன்னா நாளைக்கு இவரே இது ஒண்ணலாம்ல அப்படின்றதுக்காக அவங்க பயப்படுறாங்க. என்னைக்கு அவருக்கு ரமணா படம் வந்துச்சோ அதுல இருந்து அவருக்கு ஆபத்து. இந்த டாக்டர்கள்லாம் சேர்ந்து இது பண்ணனால அவருக்கு இது பண்ணலாம். கேப்டன் நீங்க வந்து நேரில் பார்த்துருக்கீங்களா? ஆமா, நாங்க பார்த்துருக்கோம், கை கொடுத்துருக்கோம். ஆனா போட்டாலாம் எடுத்து கிடையாது. யாரா பார்த்து கை கொடுத்த ராஜபாளத்தை தான் பார்த்துருக்கோம், செஞ்சிருக்கோம். கேப்டன் நினைவிடத்துக்கு போயிருக்கீங்களா? ஆமா, இப்போ மொட்டை ஒரு அதுக்கு பிறகு ஒரு வருஷம் திரைக்கு போடணும்னு போயிருந்தோம். நானும் என் பேரனும் போயிருந்தோம். இப்ப நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வடக்கடை வச்சிருக்கேன், சமையல் மாஸ்டர். இப்ப கேப்டன் வந்து படத்துல எப்படி இருக்காரோ அதே மாதிரி நீங்க ஹேர் ஸ்டைல் அதே மாதிரி ஆரம்பத்துல இருந்து அது அவர் மாதிரியே வரணும்னு ஆசை. முடியல, அவர் மாதிரி அவரே ஹேர் ஸ்டைல் அதே பண்ணிக்கிறேன். அவரே மாதிரி நீங்களே ஏழைகளுக்கு யாருக்கா உதவி பண்ணுவீங்களா? எல்லாம் முடிஞ்சா நான் செய்வேன். நானும் ஏற்பட்ட கடல்ல உட்காந்து வாழ்க்கை இது பண்ணிருக்கேன். ஆமா, அவருக்கு மாதிரி இயன்றை செய்வோம் இல்லாத இருக்கின்ற மாதிரி உங்களால முடிஞ்ச நான் செய்வேன். ஒன்று போகுது வருது ஒரு அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறது பெருசு பண்ணிக்கிற ஓட்டிங்க. அந்த அளவுக்கு தான் நான் போய்க்கிறேன். பசியோட வந்து வடைய கேட்டாலும் கொடுத்துருவாங்க. இப்ப கேப்டனுடைய இல்லாத ஒரு தேமுதிக வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் இல்லாத ஒரு கட்சி போகுது. பொதுவா அவர் இருந்தாரு நேரம் களை கட்டும். அவர்தான் ஊசியை போட்டு பண்ணிட்டாங்க, ஏதோ பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான் உண்மை. அவரா ஒண்ணும் கிடையாது, ஏதோ பண்ணிட்டாங்க. இயற்கை மரணம் அதெல்லாம் கிடையாது, ஏதோ சதி பண்ணிட்டாங்க. ஏதோ இவர் என்னைக்கு வெளிநாட்டு ஆட்சி போனாரோ அன்னைக்கே அவருக்கு ஆபத்து தான். அரசியல்வாதிகளாலதான் அந்த மாதிரி ப்ராப்ளம். அதே உண்மைதான். இவர் வளர விடக்கூடாதுன்னு அதான் உண்மை. இவரு இல்லைங்க, எவ்வளவோ தண்ணி அடிக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, அவருக்குலாம் இது வராது. இவருக்கு மத்தியா வருது ஒரு ஆமரமா போய் ஒரு வேற பொருள்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இவரை பிடிக்கிட்டாங்க. ஊசிதான் ஏதோ பண்ணிருக்காங்க. இது நம்ம போய் சொன்னா காப்பாங்களா? அவ்வளவுதான். ஆண்டவன் விட்டா வழி. அவங்க அரசியல்னால அழிஞ்சு போயிட்டாரு. அரசியல்னாலதான் அவருக்கு உண்மையிலேயே ஆபத்து, வேற ஒண்ணும் கிடையாது. அரசியல் வராம இருந்தா கேப்டனுடைய நிலைமை எப்படி? அவர் இன்னும் ராஜாவா இருப்பாரு. இந்த அரசியல் தான் ஒரு ஒண்ணுலாமா? உண்மையா அவதான். அரசியல பொழைக்க தெரியலங்கிறீங்களா? அவருக்கு பொழைக்க தெரியல. கூட இருந்தவங்க கூட சரி பண்ணிட்டாங்க. இந்த அருண் பாண்டி இவங்க எல்லாம் வந்து துட்டுக்கு போயிட்டாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு அருண் பாண்டியெல்லாம் வெளியே போகாம தான் அன்னைக்கு ராஜாவா இருக்கும். அவருக்கும் மனம் நுழைய மாதிரி என்னடா கூட நம்ம தூக்கி விட்டா வளர்த்து விட்டோம், நம்மளை கழட்டி விட்டு போறாங்களே அப்படின்னு அவருக்கு ஒரு அதுல இருந்து அவருக்கு மனம் இதாக. அந்த கட்சியை உடைச்ச வந்து அதிமுக தானே. திமுக வந்து மண்டபத்தை இடிச்சாங்க, அதிமுக வந்து தேமுதிக கோட்டையவே இடிச்சாலும் கூட இருந்தவங்க துட்டா வாங்கிட்டு போயிட்டாங்கல்ல. அவங்களுக்கு சீட்டு 10 பேர் இருக்கும்போது 4 பேர் போயிட்டானே ஒரு ஒத்தையில என்ன பண்ணுவாரு? கை உடைஞ்ச மாதிரி. நம்பிக்கை துரோகத்தினால விழுந்துட்டாரு. அதான் உண்மை. ரெண்டாவது சட்டசபையில வந்து நாங்க கடிச்சாரு பாருங்க, அது ஒண்ணு. அது வந்து டென்ஷன். இது வந்து
அவருக்கு வந்து அதான் ஊசி ஊசி பேச அதான் ஆரம்பம் வந்து அவருக்கு ஆரம்பம் அது. அடுத்து பத்திரிகை நிறுவ, அடுத்து சட்டசோவை, இது ஒவ்வொரு நாள் வந்தது அதான். அந்த ஊசி வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒவ்வொரு நாள் வேலை செய்யற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ அவருடைய பையன் வந்து கேப்டனுடைய இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு, சின்ன பெரிய பையன். அவர் வர்றாருன்னா கவனமாப்பா வரணும், எது வழி வேணாலும் வரலாம், அப்படிதான் நடமா போய்க்கிறது. அவருடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படின்னு இருக்கு? அதெல்லாம் பிரகாசம் வருவார், கண்டிப்பா வருவார். போனாலே விருந்தில் வர்றதான் எல்லாம் சதி வேலை பண்ணிட்டாங்க. இப்ப விருதுநகர் மாவட்டம், உங்க மாவட்டத்துல வந்து அவருடைய பையன் போட்டிட்டால் அவருக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படின்னு நீங்க? ஆனா வர்றது கடிதம், பூரா கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. இவங்களை தவிர அவங்க எல்லாம் பண்ண முடியாது. இல்ல அவர் ஆனா இது வெற்றி அதெல்லாம் வரலாம். ஆனா இப்ப 2026 சட்டமன்றத்தில் விஜயகாந்த் சார் பையன் விஜய் பிரபாகரன் ராஜபாளையம் தொகுதியில போட்டிட்டா உங்களுடைய வாய்ப்பு வெற்றி ஈஸியா வாய்ப்பு இருக்கு. நல்லா நாங்களும் சப்போர்ட் பண்றோம், நல்லா இறங்கி அடிக்க வேலை பார்க்குறோம். நல்லா இருக்கணும், அவங்க நல்லா நாங்கள் நல்லா இருப்போம். நல்லா நன்றி, வணக்கம். வணக்கண்ணே. வணக்கம். உன் பேருண்ணே? என்னோட பேர் முருகேசன். நான் வந்து கிராமம் பக்கத்தில் புனல்வெளிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து வந்து இங்கே ராஜபாளையம் சந்தை மார்க்கெட்டில் பூக்கடை வச்சுருக்கேன். நான் தேமுதிகல வந்து என்ன பொறுப்பு இருக்கீங்க? நான் எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்கேன். 2006 வரைக்கும் சென்னையில் தான் ஒர்க் பண்ணிக்கிருந்தேன். தலைவர் மேலே தீவிரமான பற்று உண்டு. நான் தேமுதிகவில் வந்து ஆரம்ப காலத்தில் தொண்டனாத்தான் 2017 வரைக்குமே தொண்டனாத்தான் பயணிச்சுட்டு வந்தேன். என்னோட செயல்பாடுகளை பார்த்து மாவட்ட செயலாளரும் தலைவருமே கூப்பிட்டு எனக்கு டைரெக்டாக கொடுத்ததே மாநில செயற்குழு உறுப்பினர் பதவி தான். இன்னைய வரைக்கும் அந்த பதவிக்கு உண்டான வேலைகளோ தலைவர் மேலே உள்ள விசுவாசத்தின் பேரில் உள்ள அனைத்து வேலைகளையுமே, இங்கே உள்ள ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கான அனைத்து வேலைகளுமே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களோட டீம் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 150 பேர் நாங்கள் வந்து நகர ஒன்றிய பேரூர் கழகத்தில் இந்த துடிப்பான ஆளுக இணைந்து இந்த தொகுதியை வந்து எவ்வளவு கேப்டனுக்கான தொகுதியாக தக்க வைக்க முடியுமோ அந்த வேலைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 50 பேருமே கேப்டனோட விசுவாசிகள். இப்போ நீங்கள் என்ன போஸ்டிங்ல இருக்கீங்க? நான் மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். தொடர்ந்து 2022 இருந்து, அதுக்கு முன்னாடி வந்து மாநில பொதுக்குழு உறுப்பினர் இருந்தேன். 2017 21 வரைக்கும் மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருந்தேன். அதுக்கடுத்து மாநில செயற்குழு உறுப்பினராக போட்டாங்க. கேப்டன் இல்லாத ஒரு எலெக்ஷன் வந்து சட்டசபை தேர்தலை இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கேப்டன் இல்லாத அந்நியார் வந்து இன்னும் ஒருபடி கேப்டன் இருக்கையில அந்நியார் தான் அத்தனை விஷயங்களையும், எப்படி ஜெயலலிதாவுக்கு முன்னாடி சசிகலா இருந்து அத்தனை ஸ்கெட்ச் போட்டு அத்தனை வேலைகளையும் செஞ்சு கொடுத்தாங்களோ அதே மாதிரி அந்நியாரும் கேப்டன் இருக்கையில, இன்னும் சொல்லப்போனால் ரிஷிவந்தியத்தில் கேப்டனுக்காக பிரச்சாரம் பண்ணது ஃபுல்லாகவே அந்நியார் தானே. அந்த அனுபவத்தில் அந்நியார் வந்து தலைவரோட ஒரு பங்கு மேலேயே கட்சியை எடுத்துகிட்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி கேபபிலிட்டி இருக்கு. நல்லா போகுது கட்சி. அன்னைக்கு இருந்ததுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு. இப்ப கேப்டன் பையன் வந்து 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து கலை வாரிசு, இன்னொரு வந்து அரசியல் வாரிசுன்னு இறக்கியிருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படின்னு இருக்கு? பிரபாகரனோட செயல்பாடு நல்லா இருக்கு. இன்னும் அவர் வந்து கிராமமா அப்பா வந்து கட்சி ஆரம்பிச்சோடனே 2006 தம்பி 2006 கேப்டன் எப்படி கிராமமா போய் சுற்றுப்புற ஒவ்வொரு கிராமத்துலையும் தொண்டன்கள் வந்து அதைத்தான் விரும்புகிறாங்க. கிராமமா ஒரு தொகுதி வாரியா இவங்க இப்போ நடத்துகிற அந்த இல்லம் தேடி உள்ள நாடி மக்கள் பணியை வந்து இன்னும் கிராமம் தோறும் கொண்டு போய் சேர்க்கணும். பிரபாகரன் அதை செய்யணும். அந்நியார் கூட இப்போ கட்சி பொறுப்பு கட்சி வேலைகள் நிறையா இருக்கும். பிரபாகரன் கிராமமா அப்பா மாதிரி ஏகப்பட்ட பேர் கேப்டனோட ரசிகர்கள் இன்னும் திரைமறைவில் இருக்காங்க. அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வரணும். பிரபாகரன் தான் அதை செய்ய முடியும். இன்னும் அவர் உத்வேகத்தோட நிறைய வேலைகளை செஞ்சு எங்கள் கட்சிக்கு வந்து இன்னும் பலமான அடித்தளம் போடுவார் நம்புகிறோம். இப்போ கேப்டன் உயிரோட இருக்கும்போது ராஜபாளையத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு தீபாவளி மாதிரி கொண்டாடுவீங்க. இப்போ வந்து அவர் இல்லாத போது அவர் பையன் இப்போ மறுபடியும் இப்போ படத்தில் இப்போ புதுசாக வந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு கேப்டனுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் அவர் பையனுக்கு வரவேற்பு கொடுக்குறீங்க? கண்டிப்பாக. நாங்கள் இப்போ வெளியான படைத்தலைவன் படத்துக்கு கேப்டன் படத்துக்கான இருந்த ஆரவாரத்தை நீங்கள் கூட கேப்சர் பண்ணி போட்டிருப்பீங்களா? கிட்டத்தட்ட 10-20 போடுகளை வச்சு இனிப்பு, ஒவ்வொரு ஷோக்கும் இனிப்பு கொடுத்து அவருக்கு என்ன கேப்டனுக்கு உண்டான என்ன மரியாதை, அவருக்கான என்ன ஆரவாரம் கொடுத்தோமோ அதே ஆரவாரத்தோட கிட்டத்தட்ட 17 நாள் ராயபுரத்தில் அந்த படத்தை நல்லபடியாக ஓட்டணுமே. கேப்டன் பிரபாகரன் வரையிலே அதே எழுச்சியோட நல்லா ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிங்கிறது கேப்டனோட இன்னொரு கோட்டைன்னு தான் சொல்லணும். ஒரு காலத்தில் அவ்வளோ ரசிகர்கள் கூட்டம் இருந்தோம். இன்னும் அந்த பழைய ரசிகர்களை வந்து தட்டி வெளியே கொண்டு வரணும்னா பிரபாகரன் வந்து கிராமமா
சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும். இப்ப அந்நியாரோ அல்லது விஜய் பிரபாரனோ விருதுநகர் மாவட்டத்துல இப்ப ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில போட்டிடுறாங்கன்னா அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு ராஜபாளையம் தொகுதியில நீங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க? ராஜபாளையம் தேமுதிகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, ஒரு 20% ஓட்டு கம்பல்சரி இருக்கு. அதை இன்னொரு கூட்டணி திமுக கூட்டணியோடயோ இருந்தா நல்லா இருக்கும்னு நாங்க விருப்பப்படுறோம். திமுக கூட்டணியை தான் நாங்க விரும்புறோம். அவங்க கூட கூட்டணி வச்சா ஒரு வெற்றி பெற உறுதியா வாய்ப்பு இருக்கு. 100%, 100க்கு 200% கூட வெற்றிக்கு வேண வாய்ப்புகள் அதிகம். சரி, இப்ப ஓரளவு இப்ப வேற ஏதாவது கூட்டணி போனா வெற்றி வாய்ப்பு அப்படின்னு இருக்கும். வேற எதுவும் கூட்டணி அது தலைமை எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிடுவோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் எங்களோட தனிப்பட்ட கருத்து திமுக கூட்டணி பெஸ்ட். நல்லா இருக்கும். இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இடத்த மீட்பு பண்ணிருக்காங்க சந்திரகுமார்ட்ட இருந்து. ஆமா, அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? ஏழைகள் கொடுக்குற இடத்த இன்னொருத்தர் அபகரிச்சிட்டாருன்றாங்க. அந்த அளவுக்கு கேப்டன் மக்கள் மேல ஒரு மக்களுக்காக கேப்டன் அந்த நேரத்துல ஊருக்கு சட்டமன்ற தொகுதி வாரியா ஏழைகளுக்கான இடங்களை வாங்கி அதை தானம் கொடுக்கறதுக்கு உண்டான வேலைகளை பார்த்தாங்க. இந்த சந்திரகுமார் மோசடி பேர் வழி சந்திரகுமார் அவன் இன்னைக்கு வேற கட்சிக்கு போகணும்னா அவன் செத்துருக்கணும். ஏன்னா அவன் உடம்புல இருக்க அத்தனை செல்லும் தேமுதிக காரன் போட்ட ரத்தம். தேமுதிகல இருக்கிற அத்தனை தலைவர்களும் எப்படி எனக்கு தெரியாது. ஆனால் சந்திரகுமாருங்கிற அந்த நாய் அவன் உழைப்பு அவனோட அத்தனை செல்லும் தேமுதிக காரனோட ரத்தத்தை தான் உறிஞ்சி குடிச்சு ஒவ்வொரு ஊர்களுக்கும் போனான். அம்புட்டும் அவன் எவ்வளவு லஞ்சம் வாங்கி கட்சிக்காரங்கிட்ட இருந்து வாங்கி கட்சிக்காரங்களே ஒரு 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 சாப்பாடுல இருந்து அத்தனையும் கட்சிக்காரனோட சொத்து, கேப்டனோட சொத்து அத்தனையும் அவன் வெளியே வேற ஒரு கட்சிக்கு போறான்னா அவனா செத்துருக்கணும். இன்னைக்கு சந்திரகுமார் இங்க ராஜபாளையத்துக்கு வரும்போது நீங்க ஏதாவது செலவு பண்ணீங்க? உங்களுக்கு நிறைய எங்க அந்த சாத்தூர்ல இருந்து வரையில சாத்தூர் சேவுல இருந்து ஒவ்வொரு ஊர்ல என்ன ஸ்பெஷல் அந்த ஊர்ல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வா. கறியில இருந்து மட்டன்ல இருந்து அவன் அதை தான் சொல்றவங்கள. மத்த எவனும் நிர்வாகிகளை பத்தி நமக்கு தெரியாது. ஆனா சந்திரகுமார் இன்னைக்கு அவனோட உடம்புல இருக்க அத்தனை ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு செல்லும் விஜயகாந்த் தொண்டர்கள் போட்ட பிச்சை. அவன் இன்னொரு கட்சிக்கு போனா அவனை மாச்சிக்கிட்டு தான் போயிருக்கணும். ஏன்னா அத்தனையும் இங்க உள்ள சொத்து. அந்த இடத்த மீட்பு பண்ணிருக்காங்க. அது எப்படின்னு பாக்குறீங்க? கேப்டனோட இடம் கட்சியோட இடமா இருந்தாலும் எங்களோட இடத்த மீட்டு இன்னும் திரும்பி வாங்கிட்டோம்ங்கிற சந்தோஷம் அவ்வளவு பெரிய சந்தோஷத்துல இருக்கும். அது மறுபடியும் ஏழைகளுக்கு கேப்டன் கண்டிப்பான முறையில கேப்டனோட ஆசிப்படி கேப்டனோட எண்ணப்படி அந்த சொத்துக்களை திரும்பி ஏழைகளுக்கு அன்னைக்கு கொடுத்துருவாங்கன்னு நம்புறோம். கண்டிப்பா கொடுத்துருவாங்க. இப்ப இல்லந்தேடி உள்ள நாடி விருதுநகர் மாவட்டத்துக்கு அந்நியார் கூடிய சீக்கிரம் வரப்போறாங்க. அவருக்கு உங்களுடைய வரவேற்பு எப்படின்னு இருக்க போகுது? நாங்க ராஜபாளையத்துல இருந்து ஒரு 500 பேர் இங்க இருந்து விருதுநகரா சிவகாசியோ தான் சொல்லிக்கிருந்தாங்க. ராஜபாளையத்தில் கேட்டுக்கிறோம் கொடுத்தா நாங்கள் சிறப்பாக கடந்த 2022 பொங்கல் விழா பொதுக்கூட்டம் நடத்தினோம். கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் 6000 பேரை கூட்டி அந்நியார் முன்னிலை நடத்தும். அதை மாதிரி சிறப்பாக ஒரு ஃபங்க்ஷனை பண்ணோம். இப்போ விஜய் பிரபாரன் உங்கள் தொழில் என்ன நீங்க விஜய் பிரபாரன் நம்ம ராஜபாளையம் தேர்தலில் போட்டியிட்டால் உங்களுக்கு நீங்க அவரோட முழு ஒத்துழைப்பு கொடுப்பீங்க? என்ன சொல்றீங்க? 100% 200% ஒத்துழைப்பு கொடுப்போம். எங்களோட எண்ணங்கள், எங்களோட ஆசை, எங்களோட உணர்ச்சி எல்லாமே பிரபாகரன் ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ சட்டசபைக்கு போகணும், கட்சியை திரும்ப தூக்கி நிறுத்தணுங்கிறதான். அறிவிச்ச நாள்ல இருந்து ரிசல்ட் வர்ற வரைக்கும் எங்களோட உறக்கம் இல்லாம வேலைகளை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்க வரை டாடா பை பாய்.